நல்ல ஆதரவு கொடுத்து வரீங்க. குறிப்பாக என்னுடைய வீடியோக்களை ரசித்து பார்க்கிற தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எழில் ஹைலைட்ஸ் சேனல் சார்பாக இப்போ நான் எங்கே வந்திருக்கேன், இந்த வீடியோ எதை பற்றிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் டவுன் எல்லாருக்குமே தெரியும். சேலம் டவுனில் கோட்டை மாரியம்மன் கோயில் பாருங்கள். கோட்டை மாரியம்மன் கோயில் கோட்டை மாரியம்மன் பக்கத்தில் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுலேருந்து அப்படியே வந்தோம்னா அருணாசல ஆசாரி திரு ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய 150 ஆண்டுகள் பழமையான பாருங்க முழுவதும் தங்க வேலைப்பாடுகள் நிறைந்த ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில். இது ஒரு அற்புதமான கோயில். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில். இது உள்ள நல்ல அருமையாக தெய்வீக தன்மை நிலவக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். 150 ஆண்டுகள் பழமையானது. இங்கே வந்து ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் வந்து அமைதியும் அகிம்சையும் நிறைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். வந்து வேண்டவங்க எல்லாருக்கும் சகல வரங்களும் அருளக்கூடிய ஒரு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனை தான் இப்போ நம்ம வந்து தரிசித்து இந்த கோயிலோட சிறப்புகளை பார்க்கலாம். இப்போ அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் உள்ளதாக இருக்கிறேன். முதல்ல இந்த கோயில் நம்ம சேலம் டவுன் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுடைய அமைப்பை வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த கோயிலுடைய சுவரில் பாருங்க, பளிங்கு கற்கள்ல பெருமாளுடைய தசாவதார காட்சிகளை வந்து சிற்பமாக இது பண்ணியிருக்காங்க, வடிச்சிருக்காங்க. அது ரொம்ப கொள்ளை அழகு. 10 அவதாரங்களும் இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் குழந்தைகள் தெரிஞ்சுக்காங்க. எல்லா அவதாரங்களும் கூர்ம அவதாரம், 10 விதமான அவதாரங்கள், பகவான், கிருஷ்ணர், இப்படி எல்லா ஓவியங்களையும் வந்து அவங்க கோயிலை சுற்றிலும் வந்து மேலே உயரத்தில் நல்ல கண்கவர் வண்ணமாக இது பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு வராக அவதாரம், நரசிம்மர். இது வந்து அவசியம் முதல்ல வந்த உடனே வெளிப்பிரகாசத்தில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள் எல்லாம் நீங்கள் முதல்ல தரிசித்து மகிழுங்கள். நம்ம கன்னிகா பரமேஸ்வரன் கோயிலை பார்த்துக்கிறது வரசக்தி விநாயகருடைய சன்னதி. இது வந்து கண்ணாடி மாளிகைன்னு சொல்லுவாங்க. சுற்றிலும் நல்ல பெரிய நிலை கண்ணாடிகள் பொருத்தப்பட்டு இங்கேருந்து பார்த்தா வரிசையாக சாமி இருக்குமான்னு தெரியும். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாருங்கிறது அர்த்தம் தான் அந்த கண்ணாடி மாளிகை. கடவுள் பின்னால் கடவுள் வரசக்தி விநாயகர், கீழே இருக்கிறது கன்னிகா பரமேஸ்வரி அம்மன். இந்த சன்னதி வந்து ரொம்ப விநாயகரை வழிபாட்டை தொடங்கி தான் எல்லா கோயிலுமே மற்ற வழிபாடுகள் இருக்கும். ஸோ விநாயகரை முதல்ல வழிபடலாம். இந்த வீடியோவில் அடுத்து வந்து நீங்கள் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தோன்றிய வரலாறு, அதனுடைய ஆன்மீக தகவல்கள் இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த அம்மன் எப்படி அந்த பேர் வந்தது இதெல்லாம் தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இது வந்து வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி முருகர் சன்னதி. கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. அதனால் திருமண தடை இருக்கிறவங்க, கல்யாணம் வேணுங்கிறவங்க இங்கே வந்து முருகரை வழிபடலாம். நீங்கள் முருகர் தமிழ் கடவுள், எல்லாருமே முருகரை வழிபடுறோம். முருகரை வந்து அவ்வளோ தெய்வாம்சமாக இந்த கோயிலில் வீட்டிருக்கிறாரு. ஸோ கன்னிகா பரமேஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய கல்யாண சுப்பிரமணிய சாமி தான் நீங்கள் தரிசிட்டு இருக்கிறீங்க. அடுத்த சன்னதியை பார்க்கணும். இது வந்து நவகிரக சன்னதி. சூரியன், சந்திரன் முதலான 9 நவகிரகங்களோட சன்னதி. எல்லா அம்மன் கோயிலுமே நவகிரக சன்னதி இருக்கும். அம்மன் தான் நவகிரக நாயகி. நவகிரகங்கள் வழியாக தான் கடவுள் வந்து மக்களுக்கு நல்லது கெட்டது இதெல்லாம் வழங்குறாரு. ஸோ கிரக தோஷங்கள் இருக்கவங்க, நவகிரக தோஷங்கள் யார் இருந்தாலும் நம்ம கன்னிகா பரமேஸ்வரி அம்மனை வந்து வழிபட்டுக்கும் போது அந்த அம்மனுடைய கடைக்கண் பார்வை பெற்ற இந்த நவகிரகங்கள் தரிசிக்கும் போது நமக்கு அனைத்து நவகிரக தோஷங்களும் விலகும். ஸோ இந்த கோயில் இருக்கக்கூடிய நவகிரகம் வந்து ரொம்ப விசேஷமானது. கோயில் ரொம்ப தூய்மையாக, தரைகளெல்லாம் பாருங்க, காமிங்க, எல்லாம் மொசைக் கற்கள் போட்டு நல்ல தூய்மையாக அமைதியாக பரிமாறிட்டு இருக்காங்க. தியானம் செய்வதற்கு அருமையான கோயில் இது. தினசரி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அமர்ந்து மெடிடேஷன் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி நகரத்துக்குள்ள ஒரு இறைச்சலுக்கு மத்தியில், கடைவீதிக்கு மத்தியில் முற்றிலும் அமைதியை உணரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக ஸ்தலமாக இந்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் நமக்கு கோயில் இருக்குது. ஸோ தியானம் பண்ணுறவங்க 10 நிமிஷம் அமைதியாக இருக்கிறவங்க, டவுனுக்கு போகிறவங்க இங்கே வந்தால் அமைதியை முழுமையாக உணரலாம். அடுத்து நம்ம அம்மனை தரிசிக்கலாம் வாங்க. மங்கள எதிர்பார்த்தராக செம்பரேதேவி நாராயண. இப்போ சேலம் டவுன் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுடைய மூலஸ்தானத்தை தான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உற்சவரே அப்படியே மூலவரா பிரதிஷ்டான ஒரு அற்புதமான கோயில். வேற எங்கேயுமே உற்சவரே மூலவரா பிரதிஷ்ட மாதிரி ஆன கோயில் வந்து நம்ம டவுன் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில் தான். இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுடைய வரலாற்றை நான் சுருக்கமா தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும். அதாவது இந்த கோயில் வந்து ஆரிய வைசிய சமூகத்தில் ட்ரஸ்ட்டுக்கு பாத்தியப்பட்டது.
ஆரிய வைசிய சமூக மக்கள் வணிகத்திற்கென்றே சிறப்பாக அவர்கள் வந்து செய்வதில் சிறந்தவர்கள். வணிகம் தான் அவருடைய மூலாதாரமே. நல்ல பண்புள்ளவர்கள், அனைவரிடமும் நல்ல இணக்கத்தோடு பழக்கக்கூடிய சேலத்தின் ஒரு முக்கிய சமூகம் வந்து ஆரிய வைசிய சமூகம். பண்பாளர்கள், ஆன்மீக செம்மல்கள்லாம் நிறைந்த ஒரு சமூகம். அந்த ஆரிய வைசிய சமூகத்தினுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய அம்மன், பார்வதி தேவியின் ஒரு அம்சமாக விளங்கக்கூடிய அம்மன் தான் நம்ம வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. அதாவது இதோடைய ஆன்மீக வரலாறு என்ன அப்படின்னாக்கா, ஒரு முறை சிவபெருமான் வந்து வைசியர்களை வந்து பூலோகத்துல போய் நீங்க வந்து மானிடர்களா உலக நன்மைக்காக பிறக்கணும்னு சொல்லி கட்டளையிடுறாரு. ஆனா சிவனை விட்டு பிரிந்து வர வைசியர்களுக்கு மனம் இல்லாததால அவங்க பிரம்மா கிட்ட போறாங்க. அவரும் நீங்க இல்ல, நீங்க போங்க, நாங்க வந்து உங்களுக்கு காக்குறோம், நீங்க பூலோகத்துக்கு போங்கன்னு பிரம்மாவும் சொல்றாரு. வைகுந்த பெருமாள் நம்ம நாராயணனும் இந்த வைசியர்கள் நீங்க பூலோகத்துக்கு போய் நீங்க உலக நன்மைக்காக பூலோகத்துல போய் அவதரிங்கன்னு சொல்றாரு. சோ அதனால பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப சமாதி மகரிஷி அப்படிங்கிறவரு பெனுகுண்டா, ஆந்திராவில மேற்கு கோதாவரி மாவட்டத்துல பெனுகுண்டா அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு குசும்ப ரெட்டிங்கிற ஒரு இதா பிறக்கிறாரு. அவர் வந்து அந்த ஏரியாவுக்கு ஒரு மன்னனா பிறக்கிறாரு. அவருடைய மனைவி பேர் குசுமாம்பாள்னு சொல்லிட்டு அவங்க பேரு. இவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைங்களே கிடையாது. அதனால இவங்க வந்து அவங்க குல குருவுடைய அறிவுரைப்படி புத்திர காமோஷ்டி யாகம் பண்றாங்க. அந்த புத்திர காமோஷ்டி யாகம் பண்ணதோட விளைவுல ஒரு வசந்த காலத்துல வைகாசி மாசம் சுக்கிரவாரம் தசமி திதி புனர்பூச நட்சத்திரத்துல அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தை வந்து பிறக்கும் போதே நாற்கரங்களோட ஒரு கையில் கிளியும் ஒரு கையில் வீணையும் மேற்கரங்கள தாமரை மலர்களையும் ஏந்தி தெய்வீகமாக காட்சி தந்து பிறகு சாதாரண பெண்ணாக மாறிவிட்டது. அந்த பெண் வந்து நல்ல கலையின் அம்சமாக, இசையின் அம்சமாக, தெய்வீகத்தின் அம்சமாக அந்த வாசவி என்ற அந்த பெண் வந்து பிறக்குது. அதுக்கு வந்து அவங்க குலகுரு பாஸ்கராச்சாரியார் வாசவி என்கிற ஒரு அழகான பெயரை சூட்டி வளர்க்குறாங்க. அப்புறம் அதே சமயத்துல வந்து ஒரு விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற ஒரு சாளுக்கிய மன்னன், அந்த சாளுக்கிய மன்னன் வந்து அவன் அருகில் ராஜ மகேந்திரபுரிய ஆண்டு வந்தவன். அவன் பக்கத்துல இருக்கிற நாடுகளை எல்லாம் வந்து கைப்பற்றணுங்கிற நோக்கத்தோட அவன் வந்து இந்த குசும்பரெட்டி அவருடைய பெனுகுண்டா ராஜ அரசாங்கத்தை கைப்பற்ற படையெடுக்கிறான். படையெடுத்து வரும்போது வாசவியை பார்த்தவொடனே வாசவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மிகுந்த விருப்பப்படுறான். அதனால குசும்பரெட்டி கிட்ட பெண் கேட்கிறான். குசும்பரெட்டி என்ன பண்றாரு, தன்னுடைய வைசிய குலத்தை சேர்ந்த 18 நகரங்களில் வசிக்கக்கூடிய 712 கோத்திரங்களை சேர்ந்த தலைவர்களை அழைத்து அவர் வந்து கேட்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப 612 பேர் வந்து அவங்களுக்கு பெண் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மறுத்து அவங்க பல்வேறு பிரிவா பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு 102 கோத்திரத்தை சேர்ந்தவங்க இல்ல 612 பேர் வந்து அவருக்கு வந்து பெண் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா 102 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் மட்டும் அந்த குசும்பரெட்டியினுடைய மகளான தெய்வீக அம்சமான வாசவியை வந்து அந்த விஷ்ணுவர்தன் மன்னனுக்கு மனமுடிக்க கூடாதுன்னு கடுமையை எதிர்த்து இதற்காக நாங்க தீக்குளிக்க கூட தயாரா இருப்போம்னு சொல்லிடுறாங்க. இந்த சமயத்துல வாசவி வந்து தன்னுடைய குலத்தை காப்பாற்றவும் விஷ்ணுவர்தனால் தனக்கு எந்த விதமான கெட்ட இதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் அக்னி பிரவேசம் செய்யறாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த 108 கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் தன் குழந்தைகளை விட்டுவிட்டு குடும்பத்தோட அக்னி பிரவேசம் பெனுகுண்டாவில பண்றாங்க. அந்த அக்னி பிரவேசம் அவங்க பண்ணி வாசவி வந்து பரமேஸ்வரன் ஈஸ்வரனோட ஐக்கியமாயிடுறாங்க. அவங்க கன்னியா அக்னி பிரவேசம் பண்ணி பரமேஸ்வரனோட ஐக்கியமானதுனால ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்று பெயர் பெற்று அம்பாளாக குலதெய்வமாக வேண்டுவோருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மனாக எல்லா ஊர்களிலும் இன்னைக்கு வந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தான் நம்ம சேலம் டவுன் கடைவீதியில இப்ப ஆரிய வைசிய சமூகத்துக்கு ட்ரஸ்டுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோயில். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரலாம், அருமையா அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மன் அக்னி பிரவேசம் பண்ண நாளையும் வாசவி அவதார நாளையும் இங்க வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதுதான் இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வர அம்மனோட ஒரு சுருக்கமான வரலாறு. இப்ப வந்து அடுத்து இந்த கோயிலுக்கு அம்மனுக்கு தினசரி அலங்காரங்கள், தீபாராதனைகள் பரிபூர்ணமாக அர்ப்பணிப்போடு செய்து வரும் நம்ம குருக்கள் அவரை சந்திப்போம். சுவாமி வணக்கம். நம்ம வாசவி கன்னிகா பரமேஸ்வரர் கோயில்ல எப்படி பூஜை எல்லாம் செய்றீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சாமி. காலையில் 7 மணிக்கு வந்து கோவில் திறப்போம். கோவில் திறனோடனே வந்து 8 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். 8 மணிக்கு அபிஷேகம். 8 மணிக்கு அபிஷேகம் அப்படிங்கிறது பால், தயிர், இளநீர், மஞ்சள் தூள், திருமஞ்சனம், அரிசி மாவு, பன்னீர், சொர்ணம் எல்லாம் அற்புதமா எல்லா திரவியங்களும் அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் அம்பாளுக்கு மட்டுமல்ல, வள்ளி தேவானை கல்யாண சுப்பிரமணியருக்கும் பண்ணுவோம். சீதா ராமலட்சுமண பரத சத்திரக்கு, அனுமான் சமயத்து ஸ்ரீராமச்சந்திர ராமசரணத்துக்கு அஞ்சலி செய்வோம்.
இங்கே செய்வோம், அங்கே அம்பாளுக்கு பண்ணுவோம். அதாவது கோயில மூலவருக்கும் பண்ணாம பரிவார தெய்வங்களுக்கும் ஒரே மாதிரி திரவியங்களால எல்லாரும் சமமா எல்லாத்துக்கும் அற்புதமா அபிஷேகம் தினசரி காலை நடைபெறுது. ரொம்ப சந்தோஷம். 8 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து 9 மணிக்கு நைவேத்தியம், சுத்தான நைவேத்தியம் பண்ணுவோம். இது முடிஞ்சால் 11:30 மணிக்கு இப்போ நடை பார்த்துவோம். சாயந்தரம் 5 மணிக்கு திறப்போம். 5 மணிக்கு தெரிஞ்சு தீபாராதனை வர பக்தர்களுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுவோம். 8 மணிக்கு அலங்கார ஆர்த்தி பண்ணி நிறைவு செய்வோம். சோடோபச்சாரம் அலங்கார ஆர்த்திகள்லாம் பண்ணுவோம். பண்ணிட்டு 8:30 மணிக்கு வந்து நடை சாத்துவோம். விசேஷ காலங்களில் 12 மணிக்கு அலங்கார ஆர்த்தி தீபாராதனை பூஜைகள் நடக்கும். ராத்திரி 8 மணிக்கு சிறப்பு பூஜைகள் அலங்கார ஆர்த்திகள். நன்றி சார், நன்றி. இந்த கோயில் வந்து இது வரைக்கும் சேலத்துல இருந்து தரிசிக்காதவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப தெய்வீகமான அம்மன், சக்தி வாய்ந்த அம்மன். இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு அருள் தெரியும். இந்த கோயிலுக்கு எல்லோரையும் வந்து இப்போ தரிசிக்கணும் தான் கோயில் நிர்வாகம் வந்து அது போல வசதிகள் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மனை எல்லாம் கண்குளிர தரிசிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த சன்னதியை பார்க்கலாம். ஸ்ரீ ராதா கிருஷ்ண சந்தான கோபால சுவாமினே நமः. சீதா ராம லக்ஷ்மண ஹனும சுவாமினே நமः. சாலிக்ராம சுவாமினே நமः. திவஜோதி தரிசியாமி. காலம் திகரம் சர்வவ்யாபிநாதம் சமஸ்தபாதோ இப்ப வாசவி கன்னிகா பரமேஸ்வரன் கோயிலுடைய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடைய சன்னதியில இருக்கோம். சக்கரவர்த்தி திருமகன், அதாவது தசரத சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதை, லட்சுமண், அனுமன் சமேதமாக காட்சிருக்கிறாரு. இந்த கோலத்துல இந்த தங்க கோபுரம் பாக்குறீங்க இல்லையா? சேலத்துல ராமருக்கு தங்க கோபுரம். எல்லி செட்டியார் குடும்பங்கிறது சேலத்துல பாரம்பரியமான குடும்பம். ஆன்மீகத்துல எல்லி செட்டியார் ஜவுளி கடன் தெரியும் உங்களுக்கு. அங்கதான் கல்யாணத்துக்கு கூறப்புடவை வாங்கி கல்யாணம் பண்றது தொன்று நம்ம சேலம் மக்களின் வழக்கம். அந்த எல்லி செட்டியார் குடும்பத்தின் 100 ஆண்டுகளுக்கு மேல பலம் வாங்கி தலைமுறையாக தலைத்திருக்கக்கூடிய எல்லி செட்டியார் குடும்பத்தினால வேயப்பட்ட தங்க கோபுரம் இந்த ராமருக்காக வேஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இங்க வந்தீங்கன்னாக்கா ஸ்ரீ லட்சுமி அயக்கிரிவர் இருக்கார். கல்வி கடவுள். குழந்தைங்க நல்லா தேர்வுல அதிக மதிப்பெண் பெறவும், தேர்வு பற்றிய பயங்கள் நீங்கவும், அப்புறம் செல்வ வளங்கள் கிடைக்கும். லட்சுமி அயக்கிரிவர் ராம, சீதை, லட்சுமண் சமேதமும் அனுமனோட இருக்காங்க. ராமஜெயன் சொன்னாலே வெற்றி நிச்சயம். இப்படி எல்லாரும் தரிசிக்கும் போது நிச்சயமாக வெற்றி நிச்சயம். அடுத்து வந்து ராதாகிருஷ்ணன், இந்த சந்தான கோபாலகிருஷ்ணன், குழந்தை வரம் இல்லாதவங்களுக்காக இவ்வளோ சந்தான கோபாலகிருஷ்ணன் குழந்தை வரம் இல்லாதவங்க இது வேண்டிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பக்கத்தில் பாருங்க சால கிராமம், பெருமாளோட அம்சம் தான் சால கிராமம். இமயமலையில் கிடைக்கக்கூடியது, ரொம்ப புனிதமானது, ரொம்ப அரிய வகையை. அந்த சால கிராமம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது கண்கொள்ளா காட்சி. அது பாக்கியம் இருக்கவங்களுக்கு தான் அந்த சால கிராமம் தரிசனம் கிடைக்கும். அந்த சால கிராமம் நம்ம வாசவி கோயில் கன்னிகா பரமேஸ்வரி டவுன் கோயிலில் வச்சுருக்காங்க. இந்த சால கிராமத்தை எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க. அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இங்கே நம்மகிட்ட பக்கத்தில் பட்டாச்சாரியார் இருக்காரு. சுவாமி வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க சார். கணேச குருக்கள் தான் வந்து ராமருக்கு டெய்லி வந்து சேவை செய்யற பணியில ஈடுபடுறாரு. ராமரை பத்தி சொல்லுங்க. சீதா ராம லக்ஷ்மண அனுமர் சுவாமிக்கு எப்பயும் போல காலையில அபிஷேகம் பூஜை எல்லாம் 9 மணிக்கு பண்றோம். அப்படி பங்குனி இதுல வந்து ஸ்ரீராமநவமி வந்து விசேஷமா வந்து பூஜை. பங்குனி உத்திரம் அன்னைக்கு. ஆமா, ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு சீதா ராமலட்சுமணன் எல்லாமே வந்து அங்கே இந்த மேடை இருக்கு இல்லைங்களா, அங்கே வச்சு அலங்காரம் பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் இல்லாமல் ஒரு 21 நாள் வந்து கட்டளைக்காரங்க இருக்காங்க. டெய்லியுமே வந்து அலங்காரம் பண்ணி விதவிதமான ஒவ்வொரு அலங்காரம் அம்சங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணி மத்தியானம் வந்து 12 மணிக்கு பூஜையும். அதாவது ராமநவமிங்கிறது வடநாட்டு பூஜை நினைக்காதீங்க. ராமர் நவமி நம்ம தமிழ்நாட்டிலையும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது நம்ம டவுன் வாசவி கன்னிகா பரமேஸ்வரில் நம்ம சாமி சொல்றதை பார்த்தா 21 நாள் உற்சவமா டெய்லி கட்டளையாளர்களோட அற்புதமாக பண்றாங்க. ராமர் அப்போ வந்து வெளியில முன் மண்டபத்தில் வந்து எழுந்திருந்ததுனால அதை வந்து அவசியம் தரிசிக்கணும்னு சொல்றாரு. சொல்லுங்க சாமி. அது மாதிரி 21 நாள் பூஜை புரஸ்காரங்கள். மதியானம் வந்து 12 மணிக்கு தீபாராதனை டெய்லி. அதே சாயந்தரம் வந்து எல்லா சுவாமிக்கும் வந்து ராமர் சீதைக்கு ஒவ்வொருத்தரும் கட்டளைக்காரர்கள் சொல்ற மாதிரி அவங்களுக்கு சுவாமியை அலங்காரம் பண்ணி வச்சு இரவு வந்து 8 மணிக்கு சரியாக அலங்கார தீபத்தோட சோரசோபசாரத்தோட பூஜைகள் 21 நாள் சிறப்பாக நடைபெறுங்க. வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. லட்சுமி ஐக்கியவருக்கு பூஜைகள் பசங்கள் எல்லாம் வர வச்சு எல்லாத்துக்கும் ஐயா ட்ரஸ்டிங்க வந்து பேனா நோட்புக் எல்லாம் கொடுத்து லட்சுமி ஐக்கியவருக்கு பசங்கள்லாம் பரீட்சையில் நல்லா தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லட்சுமி ஐக்கியவருக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு.
அதுபோல் முந்தைய காமிச்ச மாதிரி சந்தான கோபாலன் தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும்னா இங்கே வந்து தம்பதியோடு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கிருஷ்ணரை அப்படியே எடுத்து குழந்தையா அப்படியே எடுத்து அவங்க மடியில் வச்சுக்கிட்டு குழந்தையா நினச்சி பாவனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டாங்கனாக்க அடுத்த வருஷம் அவங்க தம்பதிகள் குழந்தையோடு வந்து இங்கே பாக்கியமாக வச்சு வாழ்கிறாங்க. நல்லபடியாக சீதாராமன் வந்து அழகாக எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கும். ஸ்ரீ ராமஜெயம். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. நதியில் இருக்கோம் டவுன் வாசவி கன்னிகாபுரம் கோயிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சத்ரு சம்ஹார பூஜைங்கிறது வந்து முருகனுக்கு விசேஷமாக செய்கிற பூஜை. சத்ரு சம்ஹார பூஜை எதிரிகள் தொல்லை அகன்று தொழிலையும் வாழ்க்கையிலும் வெற்றி அடைய அந்த சூரசம்ஹாரம் நடந்த முருகன் மாதிரி சத்ரு சம்ஹார பூஜை ரொம்ப விசேஷமானது. அது தவறாமல் நடக்குது. அந்த பூஜை தான் இப்போ நடக்க போகுது. சாந்த சுரூபர் வேணு செட்டியார் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. இங்கே ஆரிய வைசிய சமூக முன்னேற்ற பேரவை என்னுடைய அன்பு சகோதரர் நாகா அரவிந்தன் அவரும் இருக்காரு. மற்றும் பக்தர்கள் எல்லாருமே விஐபிங்களாக கலந்துக்கிறாங்க. இந்த சத்ரு சம்ஹார பூஜை செவ்வாய்க்கிழமை நடக்கும். முருக பக்தர்கள் தவற விட்டுறாதீங்க. நன்றி. இப்போ பார்த்துக்கிட்டு தான் ஒரு எள்ளி மண்டபம்னு சொல்லுவாங்க. எள்ளி செட்டியார் அவருடைய அமைச்சு கொடுத்தது சேலத்துடைய பாரம்பரியம். இந்த அபிஷேகம் சாமிக்கு நவராத்திரி உற்சவம் எல்லாமே இந்த மண்டபத்தில் சாமியை வச்சு தான் செய்வாங்க. கீழே பாருங்க எள்ளி செட்டியார் பேர்லாம் போட்டுருக்கு. எள்ளி மண்டபம் சாமியோட திருவடி இருக்கு. எல்லாமே வந்து ஆயர்பாடி கண்ணன் இருக்காரு. ரொம்ப அற்புதமான எள்ளி மண்டபம். இதையும் நீங்கள் வந்து தரிசிக்கணும். இப்போ வந்து நம்ம சேலம் டவுன் வாசவி கன்னிகா பரமேஸ்வரன் கோயிலில் நின்றுட்டு இருக்க இடம் வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. திருப்பதி இல்லைங்களா, உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற கோடான கோடி ஜனங்கள் வந்து போகின்ற அந்த திருப்பதி பெருமாள் கோயில் மூலவரோட விமானம் தங்க கோபுரம் இருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில். அந்த தங்க விமானம் என்ன அளவில் இருக்கோ எப்படி இருக்கோ அதே அளவில் தத்ரூபமாக இங்கே சாண்ட் பிளாஸ்டிங்ன்ற முறையில் தங்க கலரில் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இந்த திருப்பதி கோபுர தரிசனம் அங்கே பார்த்த பலன் நமக்கு இங்கே கிடைக்கும். மேலே பார்த்தீங்கன்னா திருப்பதி அந்த மூலவரோட விமானத்தினுடைய தங்க கோபுரத்தை வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் இருக்கிற கிரானைட் எல்லாம் ஒரே மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கிரானைட்ல செய்யப்படுது. தனி சிறப்பு. இப்படி கோயில் முழுவதும் ஒரு சிற்பக்கலைக்கு நல்ல பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான சிற்பக்கலை எடுத்துக்காட்டாக இந்த டவுன் வாசவி கன்னிகா பரமேஸ்வரன் கோயில் இருக்கு. அதற்கு காரணம் இதை ஊக்குவித்த நம்ம சாந்த சுரூபர் ஐயா செட்டியார் அவர்கள். அவர் தான் வந்து ரமேஷ். அவர் தான் அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு நுணுக்கமாக தன்னை அர்ப்பணித்து இந்த தத்ரூபமாக வளர்த்துட்டு செஞ்சது காரணம் கம்ப்ளீட் இந்த கிரவுண்டு கிரானைட் ஒர்க்கு சிற்பம் சுதை சிற்பம் சிமெண்ட் சிற்பம் எல்லா சிற்ப வேலையும் தசாவதார காட்சிகள் ஓவியம். அவர் ஓவியர் சிற்பி. அவர் வந்து இறைப்பணியாளர். அவரை வந்து நான் இந்த நேரத்தில் வணங்கி பாராட்டுகளை நன்றிகளை தெரிவிக்கிறேன். மேலே பார்த்தீங்க தங்க கோயில் மாதிரி நம்ம சேலத்தில் ஒரு தங்க கோயில் சொல்ற அளவு இருக்கு. அந்த அளவுக்கு அதுவும் அவர் தான் காரணம். நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ரமேஷ் சாரை வந்து நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சால் முகத்தை காட்ட விரும்பாதவர் தன் பணியை செய்ய இருந்தாலும் நம்ம வேணு செட்டியார் அவருடைய அன்பு வேண்டுகோளுக்காக வந்து இங்கே நின்றுட்டாரு. அவர் அம்மன் அருள் வாசகியோட அருள் அதுக்கு பரிபூர்ணம் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்னைக்கும் துணை இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். டவுன் வாசவி கன்னிகா பரமேஸ்வரன் கோயிலோட தங்கத்தேரை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சேலத்தில் வந்து தங்கத்தேர் வந்து கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குது. அதுக்கு சுமேஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கேயும் தங்கத்தேரை வச்சுருக்காங்க. வேண்டுதல் காரணமாக தங்கத்தேரை வந்து கொடுக்குறவங்க இதுக்கு நான் பிரார்த்தனை மூலமாக இந்த தங்கத்தேரினுடைய அழகை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த தங்கத்தேர் அப்படியே பாருங்க சாமி. இவர் தான் நம்ம செட்டியார் அவர்கள், நாகா அரவிந்த் அவர்கள். இந்த தங்கத்தேர் இருப்பது எனக்கு வந்து இன்னைக்கு தான் நான் அந்த கோயிலுக்கு வரும்போது பார்க்குறேன். இதை ரோசையா இருந்திருக்காரு முன்னாள் முதல்வர், தமிழக முன்னாள் ஆளுநர் அவரு. அதுபோல சிறப்பு வாய்ந்த அம்மன் வந்து பவனி வரக்கூடிய தங்கத்தேர். ஸோ வாசவி அம்மனுக்கு தங்கத்தேர் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க நாங்கள் பிரார்த்தனை நிறுவனம் வந்து அண்ணாரை அணுகினால் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து தருவார்.
சேலம் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் தினசரி 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் மதியம் வழங்கப்படுகிறது. அதற்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொட்டலங்களை இந்த காட்சியில் நீங்கள் காணலாம். தானத்திலே சிறந்த அன்னதானம் நீங்கள் முதல்ல கொடுங்க. போதும் போதும் சொல்லக்கூடிய இது வந்து அன்னதானம் தான். இது 50ங்கிறது விரைவில் 100 ஆகும். நல்ல தரமான ஒரு மதிய உணவு, சுத்தம் சுகாதாரமாக நல்ல தரமான மளிகை பொருட்களை இந்த உணவு வழங்குறாங்க. இது வந்து சேலத்தில் இந்த அம்மன் பிரசாதமாக இதை எல்லாருமே வந்து அவசியம் வந்து வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு மன நிறைவோடு சாமி கும்பிட்டு போகிறாங்க. நாகா அரவிந்த் இளைஞர். ஆனால் இந்த இளைஞரானது சாமிக்கு நிறைய செய்கிறார். அது குறிப்பாக கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது சரி, நிறைய பேருக்கு துணிமணிகள் வாங்கி கொடுத்துருக்காரு. நிறைய ஏழைகளுக்கு அன்னதானம் வருஷத்தில் ஒரு 365 நாளில் ஒரு 5 நாள் அன்னதானம் வழங்குவார். தொடர்ந்து இவர் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஏதாவது ஆன்மீக பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு, சமூக பணிகள் செய்கிறாரு. எனக்கு ரொம்ப நெருங்கிய என்னுடைய பாசத்துக்குரிய தம்பி. அவர் இந்த கோயிலில் எல்லா நிகழ்ச்சியும் அவர் அண்ணன் சாந்த சுரூபர் ஐயா வேணு செட்டியார் கூட இருந்து பக்கபலமாக இருக்கார். அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கோயில் எப்படி எல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய பேர் வந்து ரொம்ப கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது? இது ஆரிய வைசிய சமூகத்தை சேர்ந்த கோயில் தான். இருந்தாலும் இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஆரிய வைசிய சமூகத்தை சேர்ந்த ஜனங்களை விட மீட்பு சமூகத்தினர் வந்து தினமும் தரிசிக்கிற கோயில் இந்த நம்ம கன்னிகா பரமேஸ்வரி கோயில். இந்த கோவில் பல ஆண்டு காலமாக சீரும் சிறப்புடன் நடந்துகிட்ருக்கு. மேலும் இந்த கோயிலில் 4 வருஷம் கும்பாபிஷேகம் 4ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தை இவருடைய வயசு 84, அவருடைய தலைமையில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்றது எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி நாகா. இவரோட இந்த வயசுலேயோட ஆன்மீக பணி நமக்கு மெய் சிலிர்க்க வைக்கிது. அவருக்கு வழிகாட்டியாக எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கார். சேலத்திலேயே முழுக்க ஏசி சென்ட்ரலைஸ்டு ஏசி செய்யப்பட்ட கோயில். ஏன்னா இது கடை வீதி ரொம்ப ஒரு எல்லாம் மக்கள் வர பக்தர்கள் வந்து நல்லா வேறு விரிவுக்கு எல்லாம் மன அமைதியோடு சாமி கும்பிடுங்கிறதுக்காக குளிர்சாதன வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு சாந்த சுரூபர். என்ன வேணும் பக்தர்களுங்கிறது அப்டேட்டாக இருக்கார். அவர் 80,000 பேரை காணப்போகிறவர். அவர் 80 பார்த்தவர், இப்போ 85 இருக்கார். அவர் வந்து என்ன வேணுங்கிறது இன்னும் இப்போவும் உழைச்சிட்டு இருக்காரு சாமிக்காக. அவர் விரிவான அவருடைய பேட்டியை அடுத்து காணலாம். நன்றி. இப்போ வந்து நம்ம கூட வந்து சேலம் கோட்டை அழகிரிநாதர் பெருமாள், சேலத்தின் புகழ்பெற்ற பெருமாள் கோயில், கோட்டை அழகிரிநாதர் பெருமாள் கோயிலுடைய தலைமை பட்டாச்சாரியார் வைகானச செம்மல் WMA. அவரை எல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். மிக அற்புதமான ஒரு எங்களுக்கெல்லாம் குரு போன்றவர் சுதர்சன பட்டாச்சாரியார் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்காரு வாசவி கன்னிகா பரமேஸ்வரர் கோயிலுக்கு. சாமி வணக்கம். பக்கத்தில் வந்து நமக்கு சாந்த சுரூபர் வைசிய ரத்னா, அவர் ஆன்மீக செம்மல் வேணு செட்டியார், இந்த கோயில் ட்ரஸ்ட், அவரை பற்றி தனியாக நம்ம விரிவாக அவர் இருக்கார். அப்புறம் ஆரிய வைசியா மற்றும் அனைத்து தெலுங்கு முன்னேற்ற பேரவையினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தம்பி நாகா அரவிந்தன் அவர் வந்திருக்காரு. இது லட்சுமி பெருமாள் கோயில் சரி, 2வது அகரகார கமலா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சிறப்பான கோயில், பழமையான கோயில் லட்சுமி பெருமாள் கோயில். அந்த கோயிலுடைய பட்டாச்சாரியார் ஸ்ரீராம் பட்டாச்சாரியார் எங்களுடைய எனக்கெல்லாம் இவருடைய சகோதரர், என்னுடைய வழிகாட்டி, அவரும் வந்திருக்காரு. இப்போ வந்து இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் அம்மனை பற்றி ஏதோ என்னால் முடிஞ்சளவு நான் சொன்னேன். ஆனால் இந்த சுதர்சன பட்டாச்சாரியார் இன்னைக்கு இங்கே வந்தது அந்த பெருமாளும் அந்த வாசி அம்மனுடைய ஒரு அருளால் அவர் இந்த கோயிலை பற்றியும் ஐயா வேணு செட்டியாரை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமன் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். ஸ்ரீ அப்பதியான் பகவான் இந்த விசேஷமான ஸ்ரீசைலம்னு சொல்லக்கூடிய சேலம் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம் இது விசேஷமான ஒரு ஆலயம். இது வந்து தனி நபருக்கான ஆலயம் இல்லை. இது நல்லா பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆலயம். ஒரு குழந்தை வீட்டில் கல்யாணம் ஆகணும்னா அந்த கன்னிகாபுரி தேதியை பிரார்த்தனை பண்ணால் தான் கல்யாணம் ஆகணும். சாஸ்திரம் கன்னியாதோஷம் விலகணும், சர்ப்பதோஷம் போகணும், காலசர்ப்பதோஷம் போகணும். அப்படின்னா அந்த கன்னிகாபுரி தேவதையை வணங்கி அந்த ஆயாவுடைய கடாட்சத்தோடு இருந்தால் தான் வீட்டில் சுபங்கள் நடக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் சன பரிஷது துர்கா விஸ்வா நாபே வசந்தம் துரிதா தக்னி வேத பாகம் சொல்கிறது. ஆகவே நாம் மல்லிலும் புராதனமான இந்த கன்னிகாபுரி ஆலயம் விசேஷமாக தெரிஞ்சுக்கணும். எந்த ஊரானாலும் கன்னிகாபரமேஸ்வரி ஆலயம், ராமச்சந்திர ஆலயம், சுப்பிரமணிய ஆலயம், மகாகணபதி ஆலயம்,
இருந்தாலும் பெருமாள் சன்னதி சூழோடு இருக்காமல் தனியாகவே இருக்காது. ஆகையால் விஷ்ணுமான சுத்தவம் விரிஞ்சி மூறு சுவைதான் ஆகம் சொல்கிறது. ஆகையால் நம்ம வீட்டில் சுபங்கள் நலக, எல்லா விதமான தடைகள் விலக, தோஷங்கள் விலக, இந்த கன்னிகார் செம்பாலை தரிசித்தோமானால் எல்லா விதமான தோஷங்கள்லாம் விலகி எல்லா விதமான கடாட்சம் கிடைக்கப்பட்டு பல்லாண்டு வாழ்வும். அதுவும் இந்த சேலத்தில் வள்ளல் பெருந்தகை சக்கரவர்த்தி திருமகள் இந்த வேணுகோபால் செட்டி அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சன்னதிக்கும் சம்பரோஷம்னா சர்வசாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு மகான். அப்பேற்பட்ட அவர் வந்து இந்த சன்னதியை சீரும் திரும்ப பண்ணி வழி நடத்தி இன்றைக்கி கோட்டை பெருமாள் கோல சொர்க்கவாச சாத்திய வைபவத்தில் நல்லா நடத்தி கோகுலாட் உற்சவம் பண்ணுறார். எல்லா உற்சவங்களும் முக்கால்வாசி உற்சவம் அவரே பண்ணுறார். அப்படி பண்ணக்கூடிய வள்ளல் பெருந்தகை இந்த ஆலயத்தை பரிபாலம் பண்ணும்போது நம்ம அனைவரும் ஒன்று கூடி இந்த அம்பாளை செவித்தோமானால் திகபர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பல்லாண்டு வாழ்வோம். லோகா சமஸ்தா ஸ்ரீனோ பௌத்தம். ஜெய் ஸ்ரீராம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நல்ல வார்த்தைகள் சொல்லி நம்மளை மகிழ்விச்சிருக்கிறாரு. ரொம்ப நன்றி சுவாமி. இப்போ இந்த வாசவி சேலம் டவுன் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுடைய ட்ரஸ்டி அவர் ஐயா சாந்த ஸ்வரூபர் என்று சேலம் மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர், ஆன்மீக செம்மல், வைசிய ரத்னா, பாரத் ஜோதி என்ற பட்டங்களை பெற்றவர், 1000 பிறை கண்டவர். அவர் தான் இந்த கோயில் மட்டுமல்ல, சேலத்திற்கு எல்லா கோயிலிலும் இறைப்பணிகள் செய்து வரக்கூடிய ஒரு வழிகாட்டி, ஒரு ஆன்மீகத்திற்கே சேலத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்பவர், அள்ளி தருபவர். அவரை தான் இப்போ பேட்டி காண போகிறேன். அண்ணா வணக்கங்கண்ணா. இப்போ நான் வாசவி கோயில் சுற்றி பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் உள்ளே நுழையும் போது இருந்தே என் உடம்புல நல்ல வந்து ஒரு புத்துணர்வு நல்ல ரொம்ப லேசான மாதிரி இருந்தால் அம்மன் கண்கொள்ளா அழகு, உற்சவரே மூலவராக மாறி இருக்கிற ஒரு தகவல். அதேமாதிரி ஏசி பண்ணப்பட்டது. உங்கள் நிர்வாகத்தெல்லாம் பார்த்து வியந்தேன். ரொம்ப இதை வந்து சேலத்தில் பிறந்தவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு தவறாக வருகை தரணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த கோயிலில் நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறீங்களாமே, எப்படி கொடுக்குறீங்க? டெய்லி 50 பேக்கெட். 50 பாக்கெட்டு. அப்புறம் 25 பேருக்கு சாப்பாடு. ஃபுல் மீல்ஸ். சாம்பார் ரசம், தயிர், ஒரு கப் ஏதாவது 50 பேருக்கு தினசரி 365 நாள் பாக்கெட் உணவு. அப்புறம் 25 பேர் உட்கார வச்சு வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் பக்தர்கள், அம்மனை தரிசிக்கிற பக்தர்களுக்கு வயிறார சாப்பாடு போடுற பணி நடைபெறுது. இந்த வாசவி ஆரிய வைசிய ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான, இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் நம்ம வாசவி மகால், சேலத்தின் அடையாளங்களில் ஒன்று. அந்த வாசவி மகாலை தெரியாத கிடையாது. அதுக்கு ஏற்றாக்கூடிய வசந்த மண்டபம், வாசவி மகால் மேலே இருக்கக்கூடிய சுந்தரம் செட்டியார் ஹால், இது எல்லாமே இந்த கோயிலுடைய வருமானங்கள், இந்த கோயிலுடைய சொத்து, அம்மனுடைய சொத்து. அதை அழகாக கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக ட்ரஸ்டியாக இருந்து அண்ணன் நிர்வகிச்சுட்டு வர்றாரு. ஆனால் வேற என்ன கல்விக்கு என்ன செய்வீங்க? கல்விக்கு வருஷத்துக்கு அந்த ட்ரஸ்ட்டு 3 லட்சம் ரூபா. 3 லட்சம் பேருக்கு கொடுக்குறீங்க. 3 லட்சம் 300 பேருக்கு. கல்விக்காக உதவித்தொகை வருஷம் 3 லட்சம் பேருக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் முதியவர்களுக்கு ஏதோ மாத பென்ஷன் தொகை மாதம் 500 ரூபா வந்து 100 பேருக்கு 500 ரூபா இல்லை. மாதம் 1ஆம் தேதி கொடுத்துட்டு மாதம் 1ஆம் தேதி, அதாவது எளிய மக்களுக்கு, வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு, அனைத்து சமூக மக்களுக்குமே 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன், மூத்த குடிமக்கள் சொல்கிறவங்களுக்கு 500 ரூபா அவங்களுக்கு 1ஆம் தேதி ஆனால் கொடுக்குறாரு. இதில் பாருங்க, போன மாதம் கோடை காலம் மாம்பழ சீசனு, ஒரு மாம்பழம் டம்ளரு அந்த மாதிரி அதையும் சேர்த்து 500 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு குளிர்காலம் வருதுனால ஒரு போத்திக்கு ஒரு துண்டு, உடம்பு துறைக்க துண்டு, இது மாதிரி வெறும் பணம் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை. அப்புறம் தீபாவளிக்கு வேட்டி, புத்தாடை, சீலை, வேட்டி, புத்தாடை அணிந்து அவர்களும் தீபாவளியை வந்து நல்லா கொண்டாடுறதுக்காக அதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கோயிலுங்கிறது வெறும் பிரார்த்தனை ஸ்தலம், ஆன்மீக ஸ்தலம் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் எல்லாரும் நல்லபடியாக வாழ்கிற நல்ல எண்ணத்தோட இவ்வளோ நற்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலில். இங்கே எல்லா விஐபிகளும் பாரு, சுதர்சன பட்டாச்சாரியார் பெருமையாக சொல்லியிருக்காரு, ஸ்ரீராம் பட்டாச்சாரியார், நாகா அரவிந்த் அவரெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு டெய்லி வந்து எதாவது செய்கிறாரு. இங்கே பாருங்க, மாநகராட்சி அதிகாரிகள், விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாத பிறப்பன்று பெருமாளுக்கு நடக்கக்கூடிய பூஜை. அது மாசி மாதம்
கட்டளை இவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் வருகை தெரிஞ்சிருக்கிற இந்த கோயிலில் பணியாளர்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றுறாங்க. ஐயர்கள்லாம் நல்ல மந்திரம் சொல்லி நல்லா பண்ணுறாங்க. அதனால் சேலத்தில் பிறந்த எல்லாருமே வாசவி கன்னிகா பரிபூர்ண அருள் பெற அவசியம் வரணும். வேறு என்ன சாமி? இப்போ முதியோருக்கு 500 கொடுக்கறது ஃப்யூச்சரில் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு விலைவாசி இதெல்லாம் உயர்ந்ததுனால 500 ரூபாங்கிறத 1000 உயர்த்தத்திற்கு வேணு செட்டியார் அண்ணார் அவர்கள் முயற்சி எடுக்கிறாரு. இவர் தலைமையில் 4 கும்பாபிஷேகம் இந்த கோயிலுக்கு பண்ணியிருக்காரு. இது யாருக்குமே இந்த பாக்கி எதிர்காலத்தில் கிடைக்காது. 100 ஆண்டுகள் வாழ போகிறாரு. நான் இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரன் கோயிலுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பாபிஷேகத்தை 4 முறை நல்ல முறையில் நடத்தி செஞ்சுருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய பாக்கியசாலி. அவருடைய ஆசீர்வாதமும் சேலம் மக்களுக்கு நீங்கள் வந்து அவரை சந்தித்து பேசினீங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிச்சிங்கன்னா நல்லா படித்து கொண்டு ரோசையா 3 தடவை வந்திருக்காரு. கல்வி நிதி அதில் நாகாரத்துக்கு ரொம்ப பழக்கமானவர். நம்ம ஆந்திர முன்னாள் முதல்வர் தமிழகத்தின் கவர்னராக இருந்த மறைந்த ரோசையா அவர்கள் எல்லாரும் பெரிய இந்தியாவுக்கு மூத்த காங்கிரஸ் தலைவர். அவர் நம்ம நாகா அரவிந்தனுடைய அரசியல் குரு, ஆன்மீக குரு, ரொம்ப பழக்கமானவர். அவர் எப்போ வேணால் அவர்கிட்ட பேசக்கூடிய அவர் 3 முறை இந்த கோயிலுக்கு அழைச்சி வந்து தங்கர் இருந்திருக்காரு இல்லைங்களா. தங்கர் ஒரு முன்னாள் முதல்வர், அவர் கவர்னர், அவர் கொண்டு வந்து தங்கர் ஏற்று வச்சார். அவர் மனைவியோடு வந்து இந்த கோயிலுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காரு. நாகா அரவிந்தன் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய விழாக்களை வந்து இங்கே வந்து சேலம் மேயர், துணை மேயர் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வராங்க. அது நவராத்திரி உற்சவத்தில் நல்ல கொழுப்பொடி வச்சு ரொம்ப அட்டகாசமாக பிரசாதங்கள்லாம் போட்டு நல்லா பண்ணுறாங்க. மண்டல ஆஃபீஸில் மேயர் 3-4 தடவை வந்தாங்க. போன வாரம் துணை மேயர் வந்தாங்க. துணை மேயர் இந்த மண்டல பூஜை கும்பாபிஷேகம் முடிஞ்சு வந்தாங்க. சாரதா தேவி துணை மேயர், அப்புறம் மேயர் ஆர் ராமச்சந்திரன் அவர் ஐயா வழக்கத்திற்குரிய அவரும் வந்திருக்காரு. வந்து சிருங்கேரி சங்கரமடத்தினுடைய ஆரம்பம் 1894 கணக்கு போட்டுக்கோங்க. 150 வருஷத்தை தாண்டிடுச்சு. சிருங்கேரி சங்கர மடத்தினுடைய வழிகாட்டல் ஆரம்பிக்கப்பட்டது. சுபிக்ஷா ஹால்னு கேட்டிருக்கீங்க, அது ஆரிய வைசிய மகளிருக்கு சொந்தமான ஹால். இப்படி இங்கே சேலம் டவுன் முக்கிய பகுதியில் இருந்து கடவுள் பக்தியையும் தேசபக்தியையும் தெய்வ பக்தியும் வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு தொண்டு செய்யக்கூடிய ஒரு சாந்த சுரூபர் இந்த அவருடைய அலுவலகம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அவரையும் வந்து அவசியம் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வாசவி கன்னிகா பரமேஸ்வரியோட அம்மன் வந்து தரிசிக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. அம்மன் காண 1000 கண்கள் இருந்தாலும் போதாது, அவ்வளவு அழகு. அதில் இல்லாமல் நல்ல அருள் கிடைக்கக்கூடும். உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் தீர்ந்து நல்வாழ்வு வாழ்வீர்கள். வேறு எதிர்கால திட்டங்கள், இந்த சிற்பங்கள்லாம் பார்த்த தசவதாரங்கள் நல்லா இருந்தது. ராமர் சன்னதி உள்ள பார்த்தேன். சுற்றுப்பிரகாரம் எல்லாம் தங்க தகடுகள் வேயப்பட்டிருந்தது. அப்புறம் எல்லாமே இருக்கு. எல்லி செட்டியார் குடும்பங்கிறது சேலத்தில் மிக பழமையான ஒரு அவங்க கடையில் வாங்கி தான் கூறப்பட பொண்ணு கட்டுறது வழக்கம். 1865 100 ஆண்டு ஞாபகத்துக்கு அதான் 100 ஆண்டு அந்த கல்வெட்டுலாம் காமிச்சிட்டோம். இந்த மண்டபம் அவருடைய எல்லி செட்டியார் 100 ஆண்டு விழா சார்பாக கட்டப்பட்ட மண்டபம். ஸோ சேலத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் இப்போ வந்து பல்வேறு விதமான இதில் வந்து பழமையான அடையாளங்கள் எல்லாம் மக்கள் மறந்துட்டு வராங்க இந்த சோசியல் மீடியாவெல்லாம். ஸோ இதெல்லாம் மறக்காமல் நம்ம குழந்தைகளை இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க தாங்க அடுத்த குழந்தைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம சேலத்தின் பெருமையான கோட்டை மாரியம்மன், அழகிரிநாத சாமி கோட்டை பெருமாள் கோயில் சொர்க்கவாசி திறப்பு, சுகணேஸ்வரர் கோயில் திருவாதிரை உற்சவம், அதே மாதிரி கன்னிகா பரமேஸ்வரி கோயில் ராம நவமி, நவராத்திரி குழு இதெல்லாம் வந்து காமித்து நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு எதிர்கால மாணவர்கள் உருவாக இந்த மாதிரி வாசவி கன்னிகா பரமேஸ்வரன் வந்து அவசியம் எல்லாம் தரிசிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த சாந்த சுரூபர் வேணு செட்டியார் அவர்களுக்கும், கோட்டை பெருமாள் கோயில் தலைமை பட்டாச்சாரியார், என் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய சுதர்சன் பட்டாச்சாரியார், அவருடைய சகோதரர் ஸ்ரீராம் பட்டாச்சாரியார், என்னுடைய சகோதரன் நாகா அரவிந்த் எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருவடிகளே சரணம். வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.